அன்பான தோழர்களே, நாம் 3வது அமர்வை தொடங்கி இருக்கின்றோம். பக்தி இயக்கங்களும் இந்து மத ஆக்கிரமிப்பும் என்கின்ற இந்த தலைப்பு மிக முகாமையானது. காலையிலிருந்து நம்ம பார்த்த இந்த தலைப்புகளிலே அதற்கு அடித்தளமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இயற்கையை வணங்கிய அல்லது இயற்கையை போற்றிய ஒரு நம்பிக்கை மரபு தமிழர்களுக்கு இருந்தது. ஏதோ ஒரு கடவுள் அனைத்தையும் உலகத்தை படைத்தார் என்கின்ற கருத்தியலில் அல்லாமல், இயற்கையிலிருந்து தான் அனைத்தும் உருவானது என்கின்ற நம்பிக்கையோடு அதை ஒரு வழிபாடாகவும், அதன் அடிப்படையில் பல சடங்குகளை வைத்தும் தமிழ் சமூகம் இயங்கி வந்ததை காலை அமர்விலிருந்து நாம் பார்த்தோம். அதனுடைய பல்வேறு கூறுகளை அறிஞர்கள் நம்ம இடத்துல விளக்கி பேசினார்கள். அதற்கு அடுத்தபடியாக நெறிகளை சொல்லக்கூடிய, நெறிப்படுத்தக்கூடிய சமணம், பௌத்தம், ஆசீவகம் குறித்த கருத்துக்களை எல்லாம் நாம் பார்த்தோம். சமணம், பௌத்தம், ஆசீவகம் இவையெல்லாம் உலகத்தை நமக்கு விளக்கப்படுத்துவதும் நெறிப்படுத்துவதுமான அந்த பணிகளை செய்த பொழுதிலும், அதில் அடித்தளமாக இருந்த ஒரு செயல்பாடு என்பது வைதீக எதிர்ப்பு என்கின்ற சிந்தனை ஓட்டம்தான் இதனுடைய அடித்தளமாக அமைகிறது. இப்ப இந்தியாவிற்குள்ளாக இந்த வைதீகம் என்பது பொதுவாக பெரும்பாலான இளம் தோழர்களுக்கு இந்த வைதீகம் என்றால் என்ன என்ற ஒரு குழப்பம் அல்லது தெளிவின்மை இருப்பதை பார்க்கின்றோம். வைதீகத்திற்கு நாம் பலவேறு வார்த்தைகளில் அடையாளப்படுத்த முடியும். பார்ப்பனியம் என்று சொல்லலாம், வேத மதம் என்றும் சொல்லலாம், ஆரியம் என்று நாம் அழைக்கலாம். தற்பொழுது நிலைப்பாடுகளிலே இந்து மதம் அல்லது இந்துத்துவம் என்று சொல்லலாம். வேதத்தை முதன்மைப்படுத்துகின்ற காலையில் பேசிய அறிஞர்கள் நம்மிடத்துல தெளிவாக சொன்னார்கள். இந்த வேதத்தை முதன்மைப்படுத்துகின்ற போக்கும், வேதத்திலிருந்து அனைத்தையுமே ஏற்பது மறுப்பது என்கின்ற போக்குமாக இருக்கக்கூடிய முறைகள், அது வைதீகம் அல்லது பார்ப்பனியம், இந்து மதம் என்று நாம் அழைக்கிறோம். வேதிக் என்று சொல்லுகிறார்கள், வேதாந்தம் என்று பேசுகிறார்கள். இவையெல்லாம் அதனுடைய கோட்பாடுகளாக இருக்கக்கூடியவை. இது இயற்கை தான் அனைத்தையும் உருவாக்குது என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையிலிருந்து முற்றிலும் எதிர் நிலைப்பாடோடு அது ஆரியம் இந்த நிலைப்பாட்டை, இந்த கோட்பாட்டை முன்வைக்கிறது. இப்படி ரெண்டு சிந்தனை போக்குகள் உரையாடுவதும் சண்டையிடுவதும் ஒன்றை ஒன்று எதிர்கொள்வதுமான வரலாறாக நம்முடைய வரலாறு இருக்குது. அதிலே இந்த வைதீகம் என்பதை இப்ப மதம், கடவுள் வழிபாடு இதையெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எப்படி மாறிட்டே வருது என்பதை புரிஞ்சுக்கிறதுக்கான இன்னொரு அடிப்படை சமூகத்துல பொருளாதாரம் எப்படி எல்லாம் மாறி மாறி வருது, பொருளாதார அடித்தளம் எப்படி எல்லாம் மாறி வருது என்பதற்கு ஏற்ப அரசுகளும் மாறுகின்றன. அரசுகளும் பொருளாதார கட்டமைப்புகளும் மாற மாற கடவுள் நம்பிக்கைகள், வழிபாடுகள், இது சார்ந்த சமயங்கள், நம்பிக்கைகளும் மாறி மாறி வந்துட்டு இருக்கு. சமயம் அப்படிங்கிறதோ கடவுள் அப்படிங்கிறதோ ஒரு காலப்போக்கத்தில் தானாக மாறுவது அல்ல. அது பொருளாதார வளர்ச்சியோடு, பொருளாதார கட்டமைப்போடு இணைந்தவை, அரசு அதிகாரத்தோடு இணைந்தவை. அப்ப அரசு அதிகாரம் என்பது பொருளாதாரத்தோடும் இணைந்தவை. நீங்க ஆதி காலத்துல காடுகள்ல கிடைக்கக்கூடியதை எடுத்து மட்டுமே வாழ்ந்து கொண்டிருந்த நிலையில் அது ஒரு சமூகத்தை கொடுக்கிறது. அதிலிருந்து அதுக்கப்புறம் ஆடு மாடு மேய்க்கக்கூடிய ஒரு சமூகமாக மாறும் பொழுது அது வேறொரு விதமான சமூகத்தை கொடுக்கிறது. அந்த சமூகத்துல கடவுள் நம்பிக்கை வேறா மாறுது, அரசு வேறு விதமாக மாறுகிறது. அதற்கு பிறகு நீங்க நிலத்தை பண்படுத்தி விவசாயம் செய்ய ஆரம்பித்த பொழுது உங்களுக்கு அரசு அதிகாரம் என்பது வேறாக மாறுகிறது, கடவுள் நம்பிக்கைகள், சமயங்கள் என்பது வேறாக மாறுகிறது. இதுதான் 3000 ஆண்டு காலகட்டத்திலே ஒவ்வொரு நிலையாக மாறி மாறி வரக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். காடுகளில் இருந்து மேய்ச்சல் நிலங்களுக்கு மேய்ச்சல் நிலங்களில் இருந்து சமவெளிக்கு சமவெளியிலே விவசாயம் செய்யக்கூடிய ஒரு நிலையை மனிதன் அடைகின்றான். அதுபோல காடுகளில் இருக்கக்கூடிய சமூகம் வேற மாதிரி இருந்தது. அதற்கப்புறம் மேய்ச்சல் நிலத்தில் அரசுகள் எப்படி உருவானது,
அதற்கு பிறகு விவசாயம் பண்ண ஆரம்பித்த பொழுது அது எப்படிப்பட்ட உற்பத்தியை கொண்டு வருது, அதற்கேற்ற அரசாங்கம் எப்படி வருது, இதற்கு ஏற்ப கடவுள் நம்பிக்கைகள், சமயங்கள் என்பனவும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு. அப்ப இறுதியாக விவசாய சமூகத்திற்கு அல்லது நிலப்பிரபுத்துவம் என்று சொல்லுகின்ற அந்த அரசியல் சொல்லாடல் குறிக்கின்ற அந்த சமூகத்துக்கு நம்ம வந்து சேரும் பொழுது அதிகாரம், ஆட்சி இது ஒரு பெரிய பொருளாதாரத்தோட நிக்குது. பெரும் பொருளாதாரத்தோட நிக்குது. அந்த பெரிய பொருளாதாரத்தை, உற்பத்தியை, அதை பாதுகாக்கக்கூடிய ஒரு சமய நம்பிக்கை தேவைப்படுகிறது. இது எந்த சமயம் அல்லது எந்த மதம், எந்த கடவுள் கோட்பாடு இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்தை பாதுகாக்கிறதோ, அந்த மதத்தை, அந்த கோட்பாட்டை அந்த அரசாங்கம் பாதுகாக்கிறது. அரசும் மதமும் சேர்ந்து இப்படியான ஒரு இணைப்பை கொண்டு வரக்கூடிய நிலையை நாம் பார்க்கின்றோம். இந்த காலகட்டத்தில் சாதாரண மக்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்று பார்த்து அவர்களிடமிருந்து இந்த அரசாங்கத்தையும் மதத்தையும் புரிந்து கொள்வதுதான் நாம் இடதுசாரி அரசியலாக, முற்போக்கு அரசியலாக, முற்போக்கு தமிழ் தேசியமாக பார்க்கிறோம். அந்த இடத்துல மதத்தின் அடிப்படையில் இருந்து அரசாங்கத்தை பார்த்தாலும், அன்றைக்கு இருந்த பேரரசுகளிடமிருந்து குடிகளை, மக்களை, மதத்தை பார்த்தாலும் அது சாமானிய மக்களுக்கு எதிரானதாக போய் நிற்கக்கூடிய சூழலாக வருகிறது. ஆகவே எப்படி பொருளாதாரம் வளர்ந்து வருகிறது, எப்படிப்பட்ட பொருளாதார முறை இருக்கிறது, அதற்கேற்ப எப்படிப்பட்ட அரசு வருகிறது, அரசாங்கம் வருகிறது, இதற்கேற்ப எப்படி சமயங்கள் ஏற்கப்படுகின்றன அல்லது மறுக்கப்படுகின்றன என்பதை எல்லாம் சேர்த்து தான் பார்க்கணும். தனித்தனியா நம்ம பார்க்க முடியும். திடீரென்று ஒரு மதம் உருவாவதோ, திடீரென்று ஒரு வழிபாட்டு முறை வருவதோ, அல்லது திடீரென்று ஒரு மதம் அழிக்கப்படுவதோ சாத்தியம் அல்ல. அதற்கு பின்னால் இந்த போக்குகள் எல்லாம் இருக்குது. இதையெல்லாம் சேர்த்து இணைச்சு பார்க்கும் பொழுதுதான் அந்த மாற்றங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அப்படியாக இந்த பக்தி இயக்கங்கள் வர காலகட்டம் என்பது நம்மளுக்கு கிட்டத்தட்ட சமவெளியிலே விவசாயம்லாம் செய்து பெரிய பேரரசுகள் உருவான சமயத்தில் இந்த பக்தி இயக்கங்கள்லாம் வருது. அந்த சமயத்துல பேரரசுங்கிறது நிறைய சொத்து சேர்த்து வைக்கக்கூடியது தானே. இன்றைக்கு அது இம்பீரியலிசம் என்று சொல்லலாம், ஏகாதிபத்தியம் என்றெல்லாம் சொல்லுகின்றோம். அது என்ன செய்யுது? தனி மனிதனுக்கு சொத்து சேர்த்துக்கிறது, பணம் சேர்க்கிறது, மூலதனத்தை சேர்த்துக் கொள்ளுகிறது, அடுத்தவர் பணத்தை கொள்ளையடிக்கிறது, அடுத்தவருடைய சொத்துக்களை அபகரிக்கிறது. அப்படிப்பட்ட அரசாங்கத்தை, அப்படிப்பட்ட ஒரு அரசாட்சியை பாதுகாக்கக்கூடிய மத நம்பிக்கை எது? அப்படிப்பட்ட அரசாங்கத்தில் படிநிலையிலே மனிதர்கள் இருக்கிறார்கள். இருக்க வைத்தால்தான் ஒரு சமூகத்திலே யாரை கூலியாக வைக்கிறது, யாரை நில உடைமையாளனாக வைப்பது, அல்லது யாரை பண்ணையாராக வைப்பது, யாரை அரசனாக வைப்பது, யாரை மந்திரியாக வைப்பது, யாரை சேனாபதியாக வைப்பதெல்லாம் அந்த அடிப்படையில் நடப்பதான். இதையெல்லாம் இப்படிலாம் அடுக்கு நிலையில தான் எல்லாருமே இருக்கணும் அப்படின்னு எந்த மதம் சொல்லுகிறதோ அந்த மதத்தை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது. எந்த நம்பிக்கை, எந்த சமயம் அல்லது எந்த மதம் இப்படியெல்லாம் மனிதன் நீ பிரிக்கக்கூடாது, நீ தனி சொத்துக்கள் எல்லாம் வைத்துக் கொள்ளக்கூடாது, ஆதிக்கம் செலுத்தக்கூடாது என்றெல்லாம் எது நெறியை கற்பிக்கிறதோ அதெல்லாம் அகற்றப்படுகிறது அல்லது அந்த மதங்கள் எல்லாம் மாற்றப்படுகிறது. இப்படியான போக்குகளிலே மனிதர்களை, சமூகத்தை படிநிலையிலே வைத்த வைதீகம் செல்வாக்கு பெறுகிறது. அதற்கு அரசாங்கமும் துணையாக நிற்கின்றன. அப்படிப்பட்ட அந்த வைதீகம் எப்படி இந்த சமூகத்திலே ஒரு வலிமையான இடத்தை பெற்றது அப்படின்னா, அந்த வைதீகத்தினுடைய உள்ளார்ந்த சிந்தனை மரபு என்ன, அது என்ன சொல்லுது, அது எப்படி கட்டமைக்கப்படும்? சனாதனம்னு பேசுறாங்க. இப்போ ஒருத்தர் இங்கதான் இருந்தாரு, இப்ப இருந்து மேற்கு வங்கத்துக்கு போயிருக்காரு. அந்த ஆடு பேசும் பொழுதெல்லாம் சனாதனம் சனாதனம் பேசிட்டு இருக்கு. அந்த சனாதனம்ங்கிறது என்னன்னு இது வரைக்கும் யாருமே விளக்க மாட்டேங்கிறான். அந்த சனாதனம்ங்கிறது யாருன்னு விளக்க மாட்டேங்கிறான். அப்ப அந்த சனாதனம் என்கின்ற கோட்பாடு தான் வேத கோட்பாடாக இருக்கிறது, அல்லது வைதீகமாக இருக்கிறது, அல்லது ஆரிய மதமாக இருக்கிறது, அல்லது பார்ப்பனியமாக இருக்கிறது, அல்லது இந்து மதமாக, இந்துத்துவாக இருக்கிறது. இது எந்த பேர் வேணா சொல்லிக்கலாம், காலத்திற்கு ஏற்ப எந்த பேரை வேணா சொல்லிக்கலாம். ஆனா ஒன்னே ஒண்ணுதான், மனிதனை படிநிலையில் வைத்து சுரண்டுவதுதான் அதனுடைய அடித்தளம். சனாதனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ரவி பார்ப்பனராக பிறந்த காரணத்தினால் சனாதனத்தை போற்றுகிறார். அதே ரவி பட்டியல் சமூகத்தில் பிறந்திருந்தால் சனாதனத்தை ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார். ஆக அவர்களுக்கு அது சுரண்டல் தத்துவமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சனாதனத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, கடந்த 3000 வருடமாக நடந்த இந்தியாவில், இந்திய துணைக்கண்டத்தில், தமிழ் சமூகத்தில் நடந்த சண்டைகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். தமிழ் இலக்கியங்களை நம்ம புரிந்து கொள்ள முடியும். பேராசிரியர் நெடுஞ்செழியன் அவர்கள் எழுதும் பொழுது சொல்லுகின்றார், வைதிக எதிர்ப்பு மரபு நமக்குள் இருந்து கொண்டே இருந்தது, பக்தி இயக்கத்திலும் பக்தி இலக்கியத்திலும் அது வெளிப்பட்டது என்று சொல்லுகிறார். ஆக அப்படியாக வைதிக எதிர்ப்பை, அதாவது வேதத்தை எதிர்ப்பது,
பார்ப்பனியத்தை எதிர்ப்பது என்பது புதிய விஷயம் அல்ல. 2000 வருடங்களுக்கு மேலாக இந்த நிலத்திலே தொடர்ச்சியாக நடந்து வருகிற ஒரு போராட்டம் தான். அந்த போராட்டத்தினுடைய நீட்சியாக ஆளுமை மிக்கவராக எழுந்தவர் தான் தந்தை பெரியார். அந்த போராட்டத்தை தொடர்கின்ற ஒரு கோட்பாடை கொண்டு வந்தவர் தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். இப்படிப்பட்ட ஒரு மரபை தான் நம்ம இப்ப பேச போறோம். இந்த அமர்வு என்பது மிக மிக கவனத்திற்குரிய அமர்வாக இந்த அமர்வு அமைந்திருக்கிறது. இதை தொகுத்து பார்க்கும்போது நீங்க காலையிலிருந்து இருக்கக்கூடிய தலைப்புகளை தொகுத்து பார்த்தீங்க என்றால் வைதிகம் ஆவைதிகம், பார்ப்பனியம் பார்ப்பனிய எதிர்ப்பு, இந்த சண்டை தான் இந்த நிலத்துல இருக்க சண்டை. இன்னைக்கு வரைக்கும் அதுதான் சண்டை. இந்தியா விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு இடஒதுக்கீடு மேலதான் நெருக்கடி கொண்டு வர்றான். நம்ம ராக்கெட் விடுறதை பத்தி இந்திய அரசு பேசவில்லை, மோடி சர்க்கார் பேசவில்லை. சனாதனத்தை கொண்டு வருவதை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சண்டை தான் பிரதான சண்டை. இந்த பிராமணியம் அல்லது பார்ப்பனியத்துக்கு எதிரான சண்டை செய்யாத யாரும் தமிழ்நாட்டிற்கும் தமிழனுக்கும் எந்த நல்லதையும் செய்துவிட முடியாது. எந்த நல்லதையும் செஞ்சிட முடியாது. இந்த பார்ப்பனியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் பிராமணத்தை என்று பிராமண கடப்பாறையை தூக்கக்கூடிய எவனும் தமிழ்நாட்டிற்கு நல்லது செய்யக்கூடியவன் அல்ல. இந்த பிராமண கடப்பாறையை தூக்கியவனும் பிராமண கடப்பாறையும் சேர்ந்துதான் விரட்டி அடிக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. அப்ப இந்த வரலாறை நாம் தெளிவுபட சொல்ல வேண்டியது இருக்கிறது. இதுக்கு பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு பெயர்களோடு அது இயங்கி இருக்கிறது. சமகாலத்தில் அது திராவிட இயக்கமாக இங்கே தலை தோங்கி நிற்கிறது. இன்றைக்கு பொருளியல் கோட்பாட்டையும் சேர்த்து தமிழ் தேசியமாக மாறி இருக்கிறது. வேற ஒன்றும் இல்லை. ஆரியத்திற்கு எதிரான போரை திராவிட இயக்கம் தொடர்ந்தது. ஆரிய நீக்கம் செய்யப்பட்டால் கிடைக்கக்கூடிய அந்த தமிழர்களினுடைய அறிவு சொத்தை அடுத்த கட்டத்தை நகர்த்தக்கூடிய பொறுப்பு தமிழ் தேசியத்துக்கு இருக்கிறது. அவ்வளவுதான் விஷயம். ஒரு படிநிலை. திராவிடமா தமிழ் தேசியமான்னு பேசிட்டு இருக்கிறான். ரெண்டு வேற வேற இல்ல. திராவிடம் ஆரியத்துக்கு எதிராக சண்டை போட்டுச்சு. ஆரிய கசடுகளை, ஆரிய சகதியை நீக்குகின்ற பெரும் போராட்டத்தை திராவிடம் செய்தது. சரி, ஆரியத்தை நீக்கிட்டோம், அப்புறம் என்ன செய்ய போகின்றோம்? அந்த இடத்துல தான் பொருளாதார இறையாண்மை, அரசியல் இறையாண்மை வருகிறது. அந்த பொருளாதார அரசியல் பண்பாட்டு இறையாண்மையை பேசுவது தாங்க தமிழ் தேசியம். ரெண்டு வேற வேற இல்லை. அப்ப திராவிடம் இல்லாமல் தமிழ் தேசியம் என்றால் ஆரிய சகதியோடு, ஆரிய கசடோடு, ஆரிய அழுக்கோடு ஒரு தமிழ் தேசியத்தை படைக்கப் போகிறார்கள். திராவிடத்தை ஏற்றுக்கொண்ட தமிழ் தேசியம் என்றால் ஆரிய கழிவை நீக்கிவிட்டு தமிழர்களினுடைய தொன்மையை உயர்த்தி பிடிக்கக்கூடிய அரசியலை முன்னெடுக்க போகிறான் அர்த்தம். திராவிடத்தை ஏற்றுக்கொண்ட தமிழ் தேசியத்திற்கும் திராவிடத்தை மறுக்கின்ற தமிழ் தேசியத்துக்கு உள்ள வேறுபாடு இதுதான், வேறொன்றும் அல்ல. ஆரிய கழிவு, சனாதன கழிவு, வைதிக கழிவை நீக்குகிறாயா இல்லையா? அதை நீக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தமிழ் தேசியம் பேசினா அவன் யோக்கியமானவன். இல்லை என்றால் ஆரிய கைக்கூலியாகத்தான் அவனை அடையாளப்படுத்த முடியுமே ஒழிய அவனை வேற எந்த வழியிலும் அவனை பார்க்க முடியாது. அப்ப இந்த திராவிடத்துக்கு தமிழ் தேசியத்துக்கு வேறுபாடு ரெண்டு ஒன்னான்னு கேட்கிறாங்க. ரெண்டுக்கும் ரெண்டு வரலாற்று பொறுப்பு இருக்கிறது, வரலாற்று கடமை இருக்கிறது. ஆரியத்தினுடைய பிடிக்குள் இருக்கக்கூடிய தமிழ் இனத்தை, தமிழ் மொழியை, தமிழ் பண்பாட்டை மீட்டெடுக்கக்கூடிய பெரும் போராட்டத்தை திராவிடம் நடத்தி கொண்டிருக்கிறது. அதை நிராகரித்து விட்டு தமிழ் தேசியத்தை பேசிவிட முடியாது. அதே போல தமிழ் தேசியம் என்பது ஒரு முழக்கம், அது ஒரு கோரிக்கை. தமிழ் தேசியம் சொன்னாலே ஒரு அரசியல் கோட்பாடாக பார்த்த முடியாது. அது ஒரு கோரிக்கை, அது ஒரு முழக்கம். அதை அடைவதற்கான கொள்கை எது என்றால் அது தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் தான் கொள்கையாக இருக்க முடியும். அந்த தமிழ் தேசிய முழக்கத்தை நடைமுறைப்படுத்துவதற்குரிய கோட்பாடு எது என்றால் அது மார்க்சியமாகத்தான் இருக்க முடியும். ஆக கோட்பாடு மார்க்சியமாக இருக்கிறது, கொள்கை பெரியாரியமாகவும் அண்ணல் அம்பேத்கரினுடைய அரசியலாக இருக்கிறது, முழக்கம் தமிழ் தேசியமாக இருக்கிறது, கோரிக்கை தமிழ் தேசியமாக இருக்கிறது. தமிழ் தேசியம் மட்டுமே உங்களுக்கு கோட்பாடு கொள்கை என்றெல்லாம் சொல்லிவிடும். அதற்குள்ளாக இத்தனை இருக்கிறது. ஒரு தமிழ் தேசியம் சாதியை ஒழிக்க வேண்டும் என்று பேசினால் அது அண்ணல் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் எடுத்துக்கொள்கிறது என்ற அர்த்தம். வர்க்க ஒழிப்பு பேசுகிறது, ஏகாதிபத்திய எதிர்ப்பு பேசுகிறது என்றால் அது மார்க்சியத்தை கையில் எடுத்துக் கொள்கிறது என்ற அர்த்தம். ஆக தமிழ் தேசிய முழக்கத்தில் இது ரெண்டை விட்டுட்டு பேசினால் அது ஆரிய தேசத்தை தான் உருவாக்கும், ஏகாதிபத்தியத்திற்கு அடிமையைத்தான் உருவாக்கும், சாதிய அடிமைகளைத்தான் உருவாக்கும். அதனாலதான் தமிழ் தேசியம் என்பதை இந்த படிநிலையில புரிஞ்சுக்கணும். இந்த படிநிலையில முதல் படி, இரண்டாம் படியெல்லாம் விட்டு விட்டு 10வது படியில் ஏறி நிற்பேன் என்று ஒரு கோமம் சொன்னால் அவன் கோமாளியாகத்தான் இருப்பானே ஒழிய தமிழ் தேசியத்துக்கு எதிராகத்தான் இருப்பானே ஒழிய அவனால் தமிழ் தேசியத்தை படைக்கவே முடியாது. இதுதான் அதனோட அடிப்படை பிரச்சனை. ஏன் மேதகு பிரபாகரனை நாம் கொண்டாடுகின்றோம்? அவர் சாதி ஒழிப்பு செய்தார், ஏகாதிபத்திய எதிர்ப்பு போரை நடத்தினார், வர்க்க வேதத்தை ஒழிக்கின்ற அரசியல் நடத்தி காட்டினார்,
அதன் வழி தமிழ் தேசியத்தை பேசினார். அதுதான் விஷயம். கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, அதனுடைய தத்துவார்த்த அடிப்படை என்ன என்பதை பேசிவிட்டு தான் அந்த முழக்கத்தை முன்வைத்தார். வெறுமன தமிழ் தேசியம் என்கின்ற ஒன்று தனித்த ஒரு கொள்கையை கோட்பாடை விளக்கிறது. அதற்குள்ள நீங்க விளக்க வேண்டிய பொறுப்பு அந்த இயக்கத்திற்கு இருக்கிறது. அந்த இயக்கம் தான் விளக்கணும். சமூகத்தை நான் எப்படி பிரிச்சு பார்க்கிறேன், பொருளாதார ஏற்றத்தாழ்வை நான் எப்படி பார்க்கிறேன், இந்த சமூகம் விடுதலை அடைவதற்கு தடையாக எது இருக்கிறது என்று எதை தடையாக நான் பார்க்கிறேன் என்றெல்லாம் சொல்ல தெரிய வேண்டும். இது எதுவுமே சொல்ல தெரியாம ஒருத்தன் தமிழ் தேசியம் பேசுறான் என்றால் அவன் தான் தமிழ் தேசியத்தின் முதல் எதிரி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் தோழர்கள். அந்த வழியில தமிழ் தேசிய அரசியலுக்குள்ள நீங்க வரணும்னு விரும்புனீங்கனால் நீங்க வைதீகம் அல்லது பார்ப்பனியம் என்று சொல்லக்கூடிய இந்த இந்துத்துவ அரசியலை புரிந்து கொண்டு அதற்கு எதிர்ப்பு அரசியலை கையில் எடுத்தால் மட்டும்தான் உங்களால் தமிழ் தேசியத்தை புரிந்து கொள்ள முடியும். அந்த வகையில இந்த அமர்வு என்பது இந்த தமிழ் தேசியத்துக்கு தேவைப்படுகின்ற கருத்தாயுதத்தை கூர்தீட்டி கொடுக்கக்கூடிய அமர்வாக இந்த அமர்வு உருவாகி இருக்கிறது. அந்த வகையில் மிக விரிவான தலைப்புகளை இங்கே பார்க்கின்றோம். அதிலே நாம் வைதிகம் என்ன என்பதை பற்றியான முதல் தலைப்பு இருக்கிறது. அதற்கு அடுத்து சைவம், பக்தி இயக்கத்தை எடுக்கிறார்கள். பக்தி இயக்கத்தை இந்துத்துவ அமைப்பு கையில் எடுக்க நினைக்கிறது. அந்த பக்தி இயக்கத்திற்குள்ளாக இருந்த வேறுபாடுகள் என்ன என்று அதை குறித்து, சைவத்தை குறித்தும் வைணவத்தை குறித்தும் பேச இருக்கிறார்கள். அதற்கு பிறகு எப்படி நாம் இதையெல்லாம் இழந்தோம், நம்முடைய வழிபாட்டு முறைகள் எல்லாம் எப்படி எதிர்த்தரப்புக்கு சென்றது என்பதை பற்றியும் பேசுவதற்கான அறிஞர்கள் இங்கே இந்த அமர்வில் இருக்கிறார்கள். இந்த அமர்வு என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமர்வாகவும் நம் தோழர்களுக்கு, தமிழ் தேசிய தோழர்களுக்கு ஒரு அரசியல் வகுப்பாகவும் அமையும் என்கின்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மே 17 இயக்கம் எப்பொழுதும் உணர்வுகளை தூண்டி குளிர் காய்வதல்ல. நாங்களும் படிக்க விரும்புகிறோம். எங்கள் சார்ந்தவர்களும் படித்து இந்த சமூகத்தை புரிந்து கொள்வதற்காக இந்த அறிஞர் அவையத்தை கடந்த 3 வருடங்களாக நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இதிலே பாடம் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அறிஞர்களும் எங்களுடைய ஆசானாய் பார்க்கிறோம். அந்த விதத்திலே தொடர்ந்து 2வது வருடமாக இந்த அமர்விலே கலந்து கொள்ளக்கூடிய ஐயா கருணானந்தம் அவர்களுக்கு எங்களுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, வேதம், புராணம், சாதி, சனாதனம், இந்த இந்து மத ஆதிக்க கோட்பாடுகளை பற்றி நம்மோடு அவர் உரையாற்ற அன்போடு உங்கள் சார்பாகவும் மே 17 இயக்கத்தின் சார்பாகவும் அழைக்கிறேன். நன்றி. தமிழ் அறிவர் மாநாடு, தமிழை அறிந்தவர்கள் மாநாடு, தமிழால் அறிபவர்கள் மாநாடு, அறிவாளிகளான தமிழர்கள் மாநாடு என்று நினைக்கின்றேன். இங்கே அருமை தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள் ஏறக்குறைய இந்த அமர்வின் சாரத்தை உங்களுக்கு சொல்லிவிட்டார். அதே சிறிது எதுகை மோனையோடு சொல்ல வேண்டிய ஒரு பணி எனக்கு வந்திருக்கின்றார். தோழர்களே, எந்த ஒன்றையும் சரிவர நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஒரு அவசியம் என்ன இருக்கிறது என்றால், ஆங்கிலத்தில் to disabuse our mind from past prejudices என்று சொல்லுவார்கள். ஏற்கனவே நமது உள்ளத்தில், அறிவில் பல கருத்துக்கள் திணிக்கப்பட்டிருக்கின்றன. அதை அறிவு என்று ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம், உண்மை என்று ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அவற்றை நாம் விமர்சிக்கின்ற பொழுது பலருக்கு மனம் புண்படலாம். புண்படக்கூடிய நிலையில் எந்த உண்மையையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் இருக்க மாட்டார்கள். ஆனால் இந்த அவை ஒரு சிந்தனை சுதந்திரத்துடன் கூடிய அவை என்று நினைக்கின்றேன். ஆகவே தயக்கமின்றி, அச்சமின்றி ஒரு வரலாற்று ஆசிரியன் என்ற முறையில் மட்டும் இந்த தலைப்பிலான எனது கருத்துக்களை உங்கள் முன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். வரலாற்று கண்ணோட்டம் என்பது இது இப்படி இருந்தது என்பது மட்டுமல்ல, இது இப்படி நடந்தது என்பது மட்டுமல்ல, ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது, யாரால் நடத்தப்பட்டது, அதன் விளைவாக என்ன தொடர்ந்தது என்பன போன்ற ஆய்வுகளை நாம் கிளப்பினால்தான்
அது வரலாறாகிறது. வெறும் செய்தி தொகுப்பை வைத்துக் கொண்டது வரலாறு என்று கூறிவிட முடியாது. ஆகவே அனைத்தையும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கி நீங்கள் பார்க்க வேண்டும், பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கை உண்டு. மதம், இந்த மதம்ங்கிறது சமயம் மதம் அப்படின்ட்டுலாம் பல கருத்து, இதுல வந்து முரண்பட்ட கருத்துக்களும் இருக்கின்றன. ஆனால் அமைப்பு ரீதியான மதம், அமைப்புக்குள் வராத வழிபாட்டு முறைகள், நம்பிக்கை, மரபுகள் என்று இருக்கின்றன. மதம் என்பது வரலாற்று ரீதியாக பார்க்க போனால் ஒரு இனக்குழு நிலையிலிருந்து மனித குலத்தை ஒரு பெரிய வட்டத்திற்கு கொண்டு செல்கிறது. சிறிய வட்டத்திலிருந்து பெரிய வட்டத்துக்கு கொண்டு செல்கிறது. ஆனால் அந்த வட்டமே போதுமானதா என்பதுதான் கேள்வி. மனித குலம் அறிவாலும் செயலாலும் முன்னேற முன்னேற சிறிய வட்டத்திலிருந்து பெரிய வட்டத்தை நாட வேண்டிய அவசியம் இருக்கிறது. முன்னர் மதம் என்பது ஒரு பெரிய வட்டத்தை தந்தது. ஒரு பொதுவான நம்பிக்கை, பொதுவான வழிபாட்டு முறை, பொது கடவுள், பொது ஒழுக்கம் என்பதையெல்லாம் வலியுறுத்தியது. ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு பகுதி, ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வேறு பகுதியாக பிரிந்தார்கள். ஒரு ஜனநாயகத்தை நோக்கி நாம் முன்னேறுகின்ற பொழுது நமக்கு மதத்தை விட பெரிய வட்டம் தேவைப்படுகிறது என்று நினைக்கின்றோம். அந்த வட்டத்திற்கான முதல் முயற்சியாகத்தான் மதங்களை பற்றிய சிந்தனையை அறிவுபூர்வமாக நாம் மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது. இப்போ நமக்கு இந்து மதம்னு ஒண்ணு, அதன் அடிப்படையில் பேச இருக்கு. அதுக்கு முன்னால் 1-2 விஷயங்களை சொல்லிடுறேன். இந்து மதத்துக்கு இந்து மதம் என்ற சொல்லாடல், அடையாளம் அந்நிய ஆட்சியால் வந்த விளைவு, அந்நியர் ஆட்சியால் வந்த விளைவு. சமஸ்கிருதத்தில் இந்து கிடையாது, வங்க பழைய இலக்கியங்கள்ல கிடையாது, தமிழ் இலக்கியத்துல கிடையாது, தமிழ் புராணங்கள்லையும் வடமொழி புராணங்களையும் இந்து கிடையாது. நமது உள்ளூர் இலக்கியங்களில் இல்லாத இந்து இப்பொழுது இருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த இந்து மதம் உலகின் தாய் மதம் என்றும் கூறப்படுகிறது. அந்த இந்து மதத்தில் ஒரு மதம் என்றால் ஒரு பெயர் தானே தேவை. ஆனால் இதை இந்து மதம் என்று சொல்லுகின்ற பொழுது வேறு பெயர்கள் இருக்கின்றன. சமீபத்தில் வந்த பேரு சனாதனம். எப்படி இந்தியாவை பாரதம் என்பதாக மாற்ற முயற்சிக்கின்றார்களோ, அதே போல இந்து மதம் என்பதை ஏன் இவர்கள் சனாதன மதமாக மாற்ற முயற்சிக்கின்றார்கள் என்பதை பற்றிய ஒரு புரிதல் நமக்கு தேவை. பெயர் மாற்றம், பல பெயர்கள் இருக்கின்றன. இந்து மதம், வைதீகம், ஆரிய மதம், சனாதன மதம். இந்த மதம் எல்லாம் வர்ற சமயத்துல வைதீகம் எங்கே வருகிறது? இந்த இந்து மதம் என்ற கட்டமைப்பு இன்றைய நிலையில் ஒரே மதம் என்று நமக்கு கூறப்படுகிறது, அல்லது நம்மை நம்ப சொல்லுகின்றார்கள். ஆனால் இந்து என்பது ஒரே மதம் அல்ல, வேத மதம் என்பதும் ஒரே மதம் அல்ல. இது ஆரிய மதமும் அல்ல. ஆரிய மதம் என்று நாம் கூறிவிட முடியாது. ஏனென்றால் ஆரியர்களுக்கு பொதுவாக இருந்திருக்க வேண்டும். இல்லை, உலகில் உள்ள ஆரியர்கள் அனைவருமே இந்த வேத மதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இங்கே உள்ளூரில் இருந்த கௌதம புத்தரும் மகாவீரரும் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே இதை ஆரியம் என்று பொதுமைப்படுத்தி நம்மை சிந்தனையை மடுங்கடிக்க பார்க்கின்றார்கள். சரியாக சொல்ல வேண்டும் என்றால் ஆரியம் ஒரு இனம். நமக்கு இனத்துவேஷம் கிடையாது, இனக்காழ்ப்பு கிடையாது. ஆனால் ஒரு வக்கிரமாக நடக்கின்ற பொழுது எதிர்க்கின்றோம், அது வேறு விஷயம். இனக்காழ்ப்பு நமக்கு கிடையாது. ஆரியர் என்பதால்
நாம் வெறுக்கவில்லை. ஆகவே ஆரியம் என்பதற்கும் இந்த வைதீகம் என்பதற்குமான ஒரு வேறுபாட்டை அடிப்படையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வைதீகம் என்றால் வேதம் சார்ந்தது. திருமுருகன் காந்தி அவர்கள் ஏற்கனவே விளக்கிவிட்டார். வேதம் சார்ந்தது. வேதம் சார்ந்தது மட்டுமல்ல, வேதியருக்கு உரியது. வேதியருக்கு மட்டுமே உரியது. நீங்க வேற யாராவது யஜ்ஞோபவீதம் பண்ணுவாங்களா? பூணூல் போடுவாங்களா? பண்ண முடியாது. இது வேதியருக்கு மட்டுமே உரிய ஒன்று வைதீகம். அதை இந்து மதம் என்று பொதுமைப்படுத்தி விட முடியாது. ஆரியம் என்று பொதுமைப்படுத்தி விட முடியாது. தயானந்த சரஸ்வதி அவர்கள் ஆரிய மதம் என்று இந்த மதத்தை அடைத்தார். அப்படி சொல்லுகின்ற பொழுது ஜாதியை மறுத்து விட்டு, சிலை வழிபாட்டை மறுத்து விட்டு இது ஆரிய மதம் என்று சொன்னார். ஆகவே ஆரியம் என்பதும் வைதீகம் என்பதும் ஒன்று அல்ல. ஆரியத்துக்குள்ளேயே தோன்றிய ஒரு புரோகித குழு தம்மை புனிதப்பவர்கள் என்று கூறிக்கொண்டு பிறர் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கு வசதியாக சில நம்பிக்கை மரபுகளை உருவாக்கி தந்தார்கள். நம்ம சொன்னாங்க, பொருளாதாரத்தோடு இணைந்தது சமயம் அப்படின்னு சொன்னாங்க. உற்பத்தி முறை மாற மாற பொருளாதார இயல்பு மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆட்சி முறை மாற மாற ஆட்சி கட்டமைப்புகள் மாறிக்கொண்டிருக்கின்றன. அனைத்துமே மாறுகின்ற பொழுது கடவுள் நம்பிக்கை மட்டும் மாறாமல் இருக்குமா? சமயம் மட்டும் மாறாமல் இருக்குமா? மதம் மாறாமல் இருக்கக்கூடியதா? மதமும் மாறிக்கொண்டே வருகிறது. ஆனால் இங்கே நமது நோக்கம் என்னவென்றால், மதத்தின் அடிப்படை கூறப்படுவது அன்பு, அறம். இவற்றின் அடிப்படையில் உலக மனிதர்கள் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும், ஒரே குடும்பம் என்ற முறையில் மதம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டாலும், மதம் என்பது கூட சிலவற்றை நியாயப்படுத்த, சிலவற்றை கட்டமைக்க, சிலவற்றை பாதுகாக்க கருவியாக இருக்கிறது. மதத்தின் மூலமாக சொல்லப்படுகின்ற அறநெறிகள், சமூக கட்டுப்பாடுகள் பெரும்பாலும் ஆட்சியாளருக்கு சாதகமாக உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அவை அந்த மக்களை, அந்த அமைப்புக்குள் இருக்கின்ற மக்களை இணங்கி போக செய்வதற்காக மதம் பயன்பட்டிருக்கிறது. இணக்கத்தை தவிர்க்க முற்படுகின்ற பொழுது கிளர்ச்சிகள், புரட்சிகள் வருகின்றன. அடிமை முறை இருந்த காலத்தில் கிறிஸ்துவம் வந்த பொழுது ரோமானிய அடிமைகளுக்கு ஒரு விடுதலை கருவியாக கிறிஸ்துவம் இருந்தது. நிலமானிய முறை கொடுமையாக மாறிய பொழுது அதிலிருந்து விடுவிக்கும் ஒரு கருவியாக இஸ்லாம் இருந்தது. பொருளாதாரம் அதில் இருக்கிறது. சமூகம், மனிதன் இல்லாத ஒன்று இல்லை, மதம் இல்லை. ஆனால் இங்கே நம்மை போன்றவர்கள் மதத்தை பார்ப்பது மக்கள் நலன்களின் அடிப்படையில் மதத்தை விமர்சனம் செய்ய விரும்புகின்றோம். இதுவரையில் மதம் என்பதை ஒரு பாதுகாப்பு கருவியாக வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்றாக சொல்லுகின்றார்கள். கன்சர்விங் ஏஜென்சி, அதை பாதுகாக்கணும், மாற்றத்துக்கு தடையாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். நமது நோக்கம் மாற்றுவது. அந்த மாற்ற விரும்புகின்ற பொழுது மதத்தை பற்றி விமர்சனத்தை செய்ய வேண்டியிருக்கிறது. சரி, இப்போ வேத மதம்னு சொல்றோம். வேத மதம் அப்படின்னு சொன்னா அது ஏற்கனவே சொன்னேன், அது பிராமணர்களுக்கு மட்டுமே உரியதை தவிர அந்த மதம் பிராமணர் அல்லாத பிற மக்களுக்கு, சத்திரியர்களுக்கு கூட உரியது அல்ல, பிற ஆரியர்களுக்கு உரியது அல்ல. அந்த மதத்தை எதை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்றால் இந்த யஜ்ஞத்தை நம்பிக்கையாக கொண்டிருக்கிறது. பூணூலுக்கு யஜ்ஞோபவிதம்னு சொன்னாங்க, வேதோபவிதம் சொல்லல. வேதத்திற்கு அறிமுகம் செய்வதற்கான நிகழ்ச்சின்னு சொல்லல, யஜ்ஞத்திற்கு கொண்டு செல்வதற்கான முதல் நிகழ்ச்சின்னு இந்த பூணூல் அணிகிறத சொன்னாங்க. யஜ்ஞம் தான் அந்த இடத்துல அடிப்படையாகிறது. யஜ்ஞம் என்றால் என்ன?
யஜ்ஞம் என்றால் மன்னனுக்கு வெற்றியை கொண்டு வருவதற்காக இயற்கை சக்திகளை நாங்கள் இந்த மந்திரங்களின் மூலமாகவும் தந்திரங்களின் மூலமாகவும் பலிகளின் மூலமாகவும் ஏற்படுத்தி தருகிறோம் என்று ஆண்டவர்களை நம்ப வைத்தார்கள். அந்த ஆண்டவனை அல்ல, நாட்டை ஆண்டவர்களை நம்ப வைத்தார்கள். அதற்கான ஒரே கருவி ஏஜென்சி தாங்கள் தான் என்று சொன்னார்கள். ஆகவேதான் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் தேவர்கள் மேல் உலகத்தில் இருக்கிறாங்க, ஆனா பூ உலக தேவர்கள் நாங்கள் தான், பூசுரர்கள் என்று தங்களை அடைத்துக் கொண்டார்கள். தங்களுக்கு மட்டுமே புனிதம் இருக்கிறது, அவர்கள் மட்டுமே இறைவனுக்கு உங்கள் செய்தியை கொண்டு செல்ல முடியும். ஆகவே அடிப்படையில் இறைவனை விட முக்கியமானவர்களாக இந்த மண்ணுலகில் இருப்பவர்கள் பிராமணர்கள். பிராமணர்களது யந்திரம், தந்திரம், மந்திரம் என்ற 3 முறை. இதான் வைதிகம். ஆனா நமக்கு என்ன? இதை எதிர்த்து தான் ஆரியத்தில் லோகாயுதம், சாருவாகம், பௌத்தம், ஜைனம் போன்றவை எல்லாம் இந்த புனிதத்தை மறுத்து புரட்சி செய்தவை. சிலர் மட்டும் புனிதம், மற்றவர்கள் அவர்களை நம்பி அவர்கள் வழிகாட்டுதல்படி இருக்க வேண்டியவர்கள் என்ற ஒரு நம்பிக்கை மரபை இங்கே கொண்டு வந்தார்கள் அல்லவா? இனக்குழு காலத்தில் அது சரியாக அவர்களுக்கு பலனளித்தது. ஆனால் இனக்குழுக்கள் இணைகின்ற பொழுது சிலர் மறுத்தார்கள். உனக்கு மட்டும்தான் புனிதமா என்று கேட்டார்கள். மறுத்தவர்கள் ஆட்சியை நடத்தியவர்கள். அவர்களை ஏற்குமாறு சொன்னவர்கள் யஜ்ஞத்தை நம்பி இருந்தவர்கள். யஜ்ஞம் எதற்கு தேவைப்படுகிறது என்றால், மன்னனுக்கு போர் வெற்றிக்காக தேவைப்படுகிறது. போரை செய்தே ஆக வேண்டும் மன்னன். ராஜாபிஷேகம் நடக்க வேண்டும் என்றால் அதன் அடுத்த கட்டம் என்னவென்றால் அஸ்வமேதம். அடுத்த நாட்டுக்கு உன் படைகளை அனுப்பு. ஏன் அனுப்ப வேண்டும் என்ற கேள்வி அங்கே கிடையாது. ட்ரம்ப் மாதிரி நீங்க அடுத்த நாடு அடங்கி ஆகணும், போரை நடத்தணும். இவன் படைகள் சென்றால் அடுத்தவர்கள் எதிர்ப்பார்கள், போர் வரும், அதுல வெற்றிக்கு எங்களுடைய புரோகிதம் பயன்படும் என்று சொன்னார்கள். திரும்பி வந்துருச்சுன்னா அதுக்கு அடுத்த யஜ்ஞங்கள் ஏற்கனவே இருக்கு. வாஜபேயம், ராஜசூயம், நிறைய எல்லாமே போருக்கானவை. போரை செய்ய வேண்டும் என்று தூண்டுகின்ற ஒரு மதம் வைதீகம். ஆனா பௌத்தமோ கிறிஸ்தவமோ இஸ்லாமா போனா அமைதியை பற்றி பேசுவார்கள், சகோதரத்துவத்தை பேசுவார்கள். போரிட்டே ஆக வேண்டும் என்று ஆளுபவர்களை கட்டாயப்படுத்துகின்ற உலகின் ஒரே மதம் வைதீகம். ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்க? வாசுதேவ குடும்பகம் அப்படின்னு நாங்க தான் உலகத்துக்கு மனித நேயத்தை கற்பித்தோங்கிறாங்க. தோழர்களே, சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்க இங்க இருக்கலாம். வசு என்றால் குடு என்று பொருள். வசு என்றால் குடு. வசுதேவ தேவர்களின் குழுக்கள் அவங்க ஒரே குடும்பமா இருக்கிறாங்க. தேவர்கள் அல்லாத நம்மை போன்ற மனிதர்களுக்கு என்ன? நாம் அதில் வரவில்லை. ஆனா இப்ப இதுக்கு புது விளக்கம் தெரிகின்றார்கள். அடிப்படையில் சமஸ்கிருதத்தில் அந்த மொழியில் அது பொருள் அல்ல. ஆனா நம்மை ஏமாற்றுவதற்காக, உலகை ஏமாற்றுவதற்காக அவர்கள் அன்று 1000 ஆண்டுகளுக்கு முன்பேயே நாம் உலகம் என்று சொன்னோம் என்று நம்ம சொல்லுகின்றார்கள். விளக்கத்தின் மூலமாகவே விபரீதங்களை கொண்டு வந்தவர்கள் வைதிகர்கள், விளக்கங்கள் மூலமாக. இப்ப அதை எதிர்த்து வர்ற சமயத்துல எதிர்த்தவர்கள் தான் பிராமணியத்தை எதிர்த்தவர்கள் தான் சிரமணேயர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள். பிராமணியத்தை மறுத்தவர்கள் சிரமணர்கள். சிரமணர்கள் பல பிரிவு உண்டு. சாங்கியர்களும் சிரமணர்கள் தான், லோகாயுதவாதிகளும் சிரமணர்கள் தான், பௌத்தர்களும் சிரமணர்கள் தான், ஜைனர்களும் சிரமணர்கள் தான். சிரமணம் என்றால் பிராமணியம் அல்லாதது என்று பொருள். அந்த சிரமணத்தை முன்னெடுத்து சென்றவர்கள் புரோகிதர்கள் அல்ல, ஆட்சியில் இருந்தவர்கள், சத்திரியர்கள். அவர்களது கருத்துக்களைத்தான் உபனிஷதம் என்று சொன்னார்கள். வேதாந்தம் என்று அதை பின்னர் மாற்றினார்கள். வேதாந்தம் என்று சொல்லுகின்ற பொழுது
ஏதோ வேதத்தின் தொடர்ச்சி, வேதத்தின் சாரம் என்று நமக்கு இன்று விளக்கம் தருகின்றார்கள். நண்பர்களே, அந்தம் என்றால் முடிவுக்கு கொண்டு வருவது என்று பொருள். வேதத்தின் புனிதத்தை முடிவுக்கு கொண்டு வந்த ஒரு தத்துவத்தை வேதத்தின் பகுதி என்று எப்படி ஏற்றுக்கொள்வது? நாம் சிந்திக்க வேண்டாமா? அவர்கள் சொல்லுவதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? இந்த வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த உபனிஷதம் என்ன சொல்லுகிறது? புனிதம் என்பது அனைவருக்கும் உண்டு என்று சொல்லுகிறது. ஆத்மா என்பது உன்னிடத்தில் மட்டுமா? என்னிடத்திலும் உண்டு. சர்வம் பிரம்மம் என்று சொல்லுகிறது. நீயும் பிரம்மம், நானும் பிரம்மம் என்று பிரம்ம சமத்துவம் சொன்ன அந்த கருத்தை, உபனிஷத கருத்தை வேதத்தின் கருத்து என்று நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? வேத மறுப்பு கருத்து. அந்த மறுப்பு கருத்தை ஆரியத்துக்குள்ளே இருந்த மன்னர்களும், இவர்கள் புதிதாக பரவிய இடங்கள் இருந்த ஆரியர் அல்லாத குடித்தலைவர்களும் அந்த கருத்தை ஏற்றுக்கொண்ட பொழுதுதான் முதலாக இந்த பிராமண குழுக்கள் கிழக்கிலும் தெற்கிலும் புலம்பெயர துவங்கினார்கள். அதான் முதல் அவர்களுக்கு புரவலர்கள் தேவை. வடக்கில் அந்த புலவர்கள் எண்ணிக்கை குறைந்த பொழுது புதிய புலவர்களை நாடி தெற்கே வருகின்றார்கள். அந்த தெற்கே வந்து என்ன ஆச்சுன்னா, யஜ்ஞம் செய்கிறது மன்னர். சங்க இலக்கியம் என்று சொல்லப்படுகின்ற தொல் தமிழ் இலக்கிய காலத்தில் மக்கள் புரோகிதனை அடைச்சு வீட்டுல எந்த சடங்கையும் செய்யல. ஆனால் மன்னர்கள் இவர்களை வைத்துக் கொண்டு யாகம் செய்தார்கள். பல்யாக சாலை, முதுகுடுமி பெருவிடுதி, ராஜசூயம் விட்ட பெருநற்கிள்ளி, இவன் மன்னர்கள் செய்தார்கள். அவர்கள் மடமையில் மாயையில் வீழ்ந்தார்கள். ஆனால் அன்று பிராமணிய சடங்குகள் தமிழர்கள் இல்லங்களில் இல்லை, மன்னர்கள் நடத்தினார்கள். அதற்கு வெகுமதியாக என்ன தந்தார்கள்? 1000 பொற்காசுகளை தந்தார்கள். வானவரம்பன் சேரலாதன் ஆனைமங்கலம் என்ற பகுதியின் வரியை மொத்தமாக இந்த புரோகிதர்களுக்கு கொடுக்கின்றான். அன்று நிலதானம் கிடையாது, பொருள் தானம் தான் உண்டு. ஆகவே இந்த வைதிகம் என்பது முதலில் மன்னர்களை மயக்கியது. அவர்கள் இங்கே வருகின்ற பொழுது வந்தவுடன் அதற்கு பின்னர் இந்த சிரமண தத்துவங்களும் இங்கே நுழைய ஆரம்பித்தன. போராட்டங்கள் நடக்கிறது, தத்துவ போராட்டங்கள். பிராமணர் தத்துவம் என்று சொல்லவில்லை, ஒரு சடங்கிற்கு எதிராக தத்துவங்கள் வைக்கப்படுகின்றன. இலக்கியங்கள் நாம் பார்க்கின்ற வாதாடல் என்பது எது உண்மை என்பதை பற்றிய வாதிடுதல் அங்கே நடக்கின்றன. அப்பொழுது அவர்களும் வந்தார்கள். உண்மையில் தமிழ் சமூகம் எந்த அறிவார்ந்த நபர்களையும் ஏற்றுக்கொள்ளும், கருத்துக்களை செவிமடுக்கும், அவர்களுக்கு ஏற்க வேண்டியதை ஏற்று தள்ள வேண்டியதை தள்ளிவிடும். அப்படி இருந்த ஒரு அறிவு சமூகம் கிபி 6ஆம் நூற்றாண்டிற்கு பின்னால் வைதிகத்தின் அடிமையாக சென்று விட்டது. அதற்கு பயன்பட்ட கருவிதான் பக்தி என்பது. அதை இவர்கள் சனாதனம் சொல்றாங்க. சனாதனம் உண்மையில சொல்றது அவங்க வைதிகத்தை தலைமையாக கொண்ட, முதன்மையாக கொண்ட, புனிதமாக ஏற்றுக்கொண்ட பிற அமைப்புகள் இருக்கின்றன அல்லவா, அது சனாதனத்தில் வரும். சனாதனம், சனாதானம் என்று நாம் கூறிவிடக் கூடாது. தானம் அவர்களுக்கு வேண்டியது. நமது தனத்தை அவர்கள் தானமாக பெற்றுக் கொள்வார்கள். சனாதனத்திற்கு நாம் அப்படி விளக்கம் தரலாம். ஆனால் சனாதனத்துக்கு அவர்கள் என்ன சொன்னார்கள்? எப்படி இன்று விளக்கம் தருகின்றார்கள்? இது கஸ்டமரி, மரபு வழியானது, காலங்காலமாக மரபாக இங்கே இருப்பது ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக என்ன சொன்னார்கள்? இது நிரந்தரமானது, எட்டர்னல். என்றுமே சனாதனமும் தோன்னா தானே சாகிறதுக்கு, அது ஆதியிலே இருக்கிறது. ஆதியிலிருந்து மற்றவையெல்லாம் பிறகு தோன்றின. நம்ம பைபிள்ல படிக்கிறதுல முதல்ல ஒவ்வொரு 6 நாளும் ஒவ்வொன்றா தோண்டி கடைசியில மனிதன் படைக்கப்படுவது போல கிடையாது. அதுக்கு முன்னாலேயே பைபிள்ல விட்டு போனது சனாதனம். அது முன்னாலே இருக்கு. அது
அதுதான் பிறவற்றை படைத்தது என்று சொல்லுகின்ற பொழுது சனாதனத்தின் அடிப்படையாக கூறுவது அவர்கள் வேதம், ஸ்ருதிகள். ஸ்ருதி என்றால் அவர்களால் பின்னர் உருவாக்கப்பட்ட சட்டங்கள். மனுஸ்மிருதியும் பராசர ஸ்மிருதியும் அந்த பிற ஸ்ருதி, விஷ்ணு ஸ்ருதி போன்ற அனைத்துமே இதுல வந்துடும். ஸ்மிருதிகள், இந்த ஸ்மிருதிகள் வரும். எழுதப்பட்டவை எல்லாம் சட்டங்கள், விதிகள், மக்களை கட்டுப்படுத்துபவை. அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கிறது, இந்த போக்கில பார்க்கிறது, வைதீகம் என்பது தனி. இந்த வைதீகர்கள் வைதீகம் அல்லாத பிறரை, ஆரியர் மட்டுமல்ல, ஆரியர் இல்லாத கருப்பு நிற மக்களை, திராவிடரை, தமிழரை வெற்றி கொள்வதற்கு கையாண்ட முறை, அவர்கள் வணங்குகின்ற அந்த மரபு வழி தலைவர்களை, சிலைகளை, அவற்றையெல்லாம் வைதீக தலைமையின் கீழ் கொண்டு வந்தார்கள். இத பிராமணியத்தினுடைய ஒரு செயல்முறை என்பது எதையும் அவர்கள் மறுக்க மாட்டார்கள். ஆனால் அனைத்துக்கு மேலாக தம்மை வைத்துக் கொள்வார்கள். எதையும் மறுக்க மாட்டார்கள். ஆகவே அவர்கள் அதுவரையில் தெரியாத சிவனையும், விஷ்ணுவையும், திருமாலையும், முருகனையெல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அடிப்படை என்ன? இவர்கள் அனைவருமே பிரணவ மந்திரத்தை அறியாதவர்கள். பிரணவத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பணியை இவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். சங்கரர் 6 மதம்னு சொன்னாரு. இந்த வைதிகம் அல்லாத மதங்கள் எல்லாம் பௌராணிக மதம்னு பேரு. பௌராணிகம்னு சமஸ்கிருதம் சொல்றது புராண மதங்கள். புராணம் யாருக்கு என்றால் இந்த சிலைகளுக்கு. இந்த சிலைகளுக்கு புதிய கதைகளை கற்பிப்பது, பிராமணிய அந்த சார்பினை கற்பிப்பதற்காக உருவாக்கப்பட்டது புராணங்கள். எந்த புராணத்தை எடுத்துங்க, அவதாரத்தை எடுத்துங்க, எப்படி வருவாரு, எதற்காக வருகிறார் என்றார், ஒண்ணு வேதத்தை காப்பாற்றணும், இல்ல வேதியரை காப்பாற்றணும், இல்ல வேதியருக்கு தடையா இருக்கின்ற பிற மன்னர்களை அழிக்கணும், சம்ஹாரம் செய்யணும். இதுதான் புராணம். அழிப்பு வேலை. இவர்கள் முன்னர் வலியுறுத்திய போரை இப்பொழுது கற்பனையான அவதாரங்களில் தொடரும். மோதலை வைத்தே உருவாக்கப்பட்ட பௌராணிக மதம். 6 மதம் நீங்க பாக்குறீங்க. சிவனை முதன்மையாக கொண்ட சைவம், திருமாலை முதன்மையாக கொண்ட வைஷ்ணவம், பெண் தெய்வம், தாய் தெய்வம், தேவியை அவர்கள் முதன்மையாக கொண்ட ஒரு பிரிவு. இன்னைக்கும் வங்காளத்திலேயும் மற்ற இடங்களிலே அது இருக்கு. அதை சாக்தம், சக்தியை தலைமையாக கொண்டவர், சாக்தம் என்றார்கள். சூரியனை சௌரவம் என்று சொன்னார்கள், சூரிய வழிபாட்டை. பிறகு இந்த சிறுவனை சேயோன் போன்ற அந்த இளமை கொண்ட பாதுகாப்பு கடவுளரை, காவல் தெய்வங்களை கௌமாரம் என்று மாற்றினார்கள். இறுதியாக அதுவரையில் பௌத்தமாக புத்தருக்கு அழைக்கப்பட்ட அந்த விநாயகர் சிலைகளை, புத்தனுக்கு பெயர் விநாயகர், புத்தருக்கு பெயர் விக்னேஸ்வரன். ஏன் அதை சொன்னார்கள்? புத்தர் துன்பம் விதி என்று எடுத்துக்கொள்ளவில்லை, கடவுளால் இடப்பட்ட சாபம் என்று சொல்லவில்லை. எந்த துன்பத்திற்கும் காரணம் உண்டு. துன்பம் என்பது உண்மை, அது மாயை அல்ல. அதை எதிர்கொண்டாக வேண்டும், துன்பத்தை அகற்றியாக வேண்டும் என்று அவர் சொன்ன தத்துவம், துன்பத்தை மையப்படுத்திய தத்துவம். ஆகவே விக்னத்தை அறுப்பவன் விக்னேஸ்வரன் என்ற அந்த பெயர். கணங்களின் தலைவராக இருந்த சாக்கிய கண தலைவன் கணபதி, தலைமை தாங்கியவன் நாயகன் விநாயகன். இந்த பெயர்களை எல்லாம் இப்பொழுது புராணமயப்படுத்தி சிவனின் பிள்ளையாகவும் மாற்றிக்கொண்டார்கள். படிப்படியாக நமது வழிபாட்டு பொருட்களை பிராமணிய மயப்படுத்தி, சமஸ்கிருத மயப்படுத்தி, அதற்காக சில சடங்குகளை உருவாக்கி நம்மை நாமே இழப்பதற்கு காரணமாக அமைந்தது இந்த பௌராணிக மதம். நன்றாக யோசித்து பாருங்கள். இந்த 6 வகை வழிபாட்டுல
3 முக்கியமான தெய்வங்கள் சொல்றாங்க. ஆக்கும் கடவுள் பிரம்மா, அதை காக்கும் கடவுள் விஷ்ணு, அடிக்கும் கடவுள் சிவன்னு சொன்னாங்க. விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் சண்மதத்துல இடம் உண்டு. எங்க போனாரு இந்த ஆக்கும் கடவுள் பிரம்மாவுக்கு? பிரம்மா என்றால் பிராமணர்களுக்கு மட்டுமே உரிய ஒன்று, உங்களது வழிபாட்டுக்குரிய ஒன்று அல்ல. ஆகவேதான் 6 சமயங்களில் பிரம்மன் உள்படவில்லை. அப்ப ஏற்கனவே பாக்குறாங்க, பிராமணன் பிராமணர் அல்லாதாருங்கிற அந்த பிரிவை 1916 டி.எம். நாயரும் மற்றவங்களும் கொண்டு வரல. பிராமணர் பிராமணர் அல்லாதார் என்ற பிரிவை ரிக்வேதமே உருவாக்கி விட்டது, அனாரியா என்று உருவாக்கி விட்டது. ஆரியருக்கு அல்லாதவற்றை எப்படி அவர்கள் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் தாங்கள் அனுபவத்துக்காக மாற்றிக்கொள்வது என்பதற்காக உருவாக்கிய தத்துவங்களும் சடங்குகளும் இன்றும் தொடர்கின்றன. நாம் இன்னைக்கு அது எல்லாம் சரி என்று இந்த சமஸ்கிருதம், இந்த சடங்கு நமது இல்லங்களை விட்டு வெளியேற்றப்படுகிறதோ அன்றுதான் நமக்கு அறிவு விடுதலை. இது சாதாரண ஒரு சதி அல்ல. இவர்கள் சொல்லுகின்றபடி யுக சதி. 1000 ஆண்டுகளாக படிப்படியாக நமது மனத்தை, நமது சிந்தனையை அவர்களுக்கு சாதகமாக அடிமைப்படுத்தி அதற்கு இணங்கி போக செய்ய வைக்கின்ற சரி. இப்பொழுது நாம் இணங்க மறுக்க வேண்டும், சடங்குகளை தவிர்க்க வேண்டும். நம்ம இப்போ சொல்றது பழைய வெறியோட்டா அது மாதிரியான பழமைக்கு செல்லுவது அல்ல பரிகாரம். எங்க அப்பா முப்பாட்டை, எங்க பாட்டம் பேசி அப்படின்லாம் சொல்லிட்டு பழங்கடவுளை தேடுவது அல்ல. எந்த ஒரு பிரிவும் சமயமாக இருந்தாலும் கூட நாம் அதை மேம்படுத்தியாக வேண்டும். தமிழருக்கு திணைக்கடவுள் இருந்த காலம் வேறு, பொதுக்கடவுள் இருந்த காலம் வேறு. அந்த பொதுக்கடவுளும் கூட நம்மை பொறுத்தவரையில் மனிதமயப்படுத்தப்பட வேண்டும், சடங்குகள் மீட்டெடுக்க வேண்டும். இல்லாட்ட இன்னைக்கு திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் நடக்குது. சூரபத்மன், பத்மாசுரனை சூரபத்மன் பெயர் மாத்திட்டா அந்த தத்துவம் போய் விடுகிறதா? அசுரர்களை ஒழிப்பதுங்கிறத நம்ம சேர்த்துட்டாங்க. நம்மாலே சூரபத்மனை எரிப்பான். கொலையை அடிப்படையாக கொண்ட எந்த தத்துவத்தையும் அறிவு சார்ந்த தமிழர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்க வேண்டும். இந்த தத்துவத்தை உள்ளத்தில் விதைப்பது வைதீகம். அந்த வைதீகத்தின் பல கரங்கள், ஆக்டோபஸ் மாதிரி பல கரங்கள் இருக்கு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வைதீகத்தின் விஷமங்களை தெளிந்தால், அவற்றை நாம் அகற்றினால், நாம் நிச்சயமாக ஒரு புதிய எழுச்சி பெற்ற முற்போக்கான ஒரு சமூகமாக மாறுவோம். அதுதான் தேசியம், அதுதான் விடுதலை. அறிவு விடுதலை பெறாமல் உண்மையான விடுதலை கிடையாது. நாம் மரபுகளிலிருந்து விடுதலை பெறாமல் நமக்கு விடியல் கிடையாது. நாம் மரபுகளை மாற்றியாக வேண்டும், மனமையிலிருந்து மீட்டாக வேண்டும். படம் பெருமை பேசிக்கொண்டு இந்த புராணங்களை எல்லாம், பக்தி காலத்தை எல்லாம் நாம் சிறப்பு செய்கின்ற வேலை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லுகின்ற தவறாக கூட எடுத்துக்கொள்ளப்படலாம். ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தமிழில கற்பை நம்ம வலியுறுத்துகிறோம். கற்புக்கும் சமஸ்கிருதத்தில் இருக்கிற பாதிவிருத்தியம்ங்கிற பதிவிரதைத்தனத்திற்கும் வேறுபாடு உண்டு. எப்படி சொல்றோம்னா, இதுல ஆதி பருவம் மகாபாரதத்துல ஒரு சொல்றாங்க. உத்தாலகர்னு ஒருத்தர் பிராமணர் இருக்கார், ரிஷி. அவருடைய பிள்ளை ஸ்வேதகேது. அவருடைய மனைவியை ஒரு பிராமணன் கடத்திட்டு போயிட்டான், தூக்கிட்டு போயிட்டான். பிள்ளை துடிக்கிறான், எங்க அம்மாவை கடத்திட்டு போயிட்டான்ட்டு. உத்தாலகர் சொல்றாரு, பொறு ஆத்திரப்படாதே, இதுவும் சனாதன தர்மத்தில் வரும். சனாதன தர்மம் பிராமணனுக்கு எதையும் கவர்ந்து கொள்ள உரிமை உண்டு. அவன் என் பெண்டாட்டியை தானே கூட்டு போனான், அது சனாதன தர்மம். பிராமணன் அவன் எடுத்துட்டு போறான், அது பாதிவிருத்தியம். அதே போன்று பாஞ்சாலி 5 பேருக்கு மனைவியாக இருந்தால் அதுவும் பாதிவிருத்தியம்ங்கிறாங்க. அதையும் அவர் வாயாலே சொல்ல வைக்கலாம், பாட்டு வாயால சொல்றவங்க. உத்தர பதத்துல வடக்கு பகுதியில வேறு விதமான தர்மம் இருந்தது உண்டுன்னு சொல்றாங்க. வேறு விதம்னா, பெண்களுக்கு
திருமணம் இல்லாமல் பலருடன் உறவு கொள்ளுகின்ற நிலை இருந்ததாக அதையும் தர்மம் என்று சொல்லுகின்றது உண்டு. ஆனால் நமது கற்பில் ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண் உண்மையாக இருப்பதை கற்பு என்று சொல்லுகின்றோம். கற்புங்கிறது மனத்தளவில் ஒருவருக்கு ஒருவர் உண்மையாக இருப்பதை கற்பு என்று சொல்லுகின்றோம். இந்த அதற்காக படைக்கப்பட்ட காவியம் சொல்றோம். அதை நான் அடிப்படையில் ஏற்றுக்கிறது கிடையாது சிலப்பதிகாரம். ஏன்னா சிலப்பதிகாரம் குண்டலகேசின்னு 2 விஷயங்களை சொல்றதுல நான் எனது பெண் குழந்தைகளுக்கு சொல்லுவேன், கண்ணகையா இருக்காதுங்க, நிறைய கோவலங்கள் உருவாவார்கள். குண்டலகேசியாக மாறுங்கள், ஆண்கள் ஒழுங்காக இருப்பார்கள் சொல்றது. பெண்ணுக்கு எதிர்ப்பு வேணும். எதிர்ப்புங்கிறது கணவனை தவிர மற்றவருடைய எதிர்ப்பு என்பதில்ல. கணவனே தவறு செய்தால் கணவனை எதிர்க்கின்ற துணிச்சல் பெண்ணுக்கு வேண்டும் என்றால் பெண்கள் குண்டலகேசியாக மாற வேண்டும் என்று சொல்வது உண்டு. அதுலயும் நமக்கு உண்டு. ஆனா இந்த பக்தி இலக்கியத்துல பார்த்தா சிவவேதியர் வருவாரு, நம்ம நாயனார் தயாரா இருப்பாரு, என்ன வேணும்னு கேட்பாரு, உங்க மனைவி வேண்டும் பாரு, இருக்கிறத கேட்டீங்களே ரொம்ப மகிழ்ச்சி, இல்லாத கேட்டா கஷ்டப்பட்டிருப்பேன், உடனே அந்த அம்மா எடுத்து சொல்லுவாங்க. கணவன் சொன்னா தட்டலாமா, அந்த அம்மா கூட போயிடுவாங்க. பெண்களது ஒருத்தர் அவரு இந்த பூக்களை தட்டிட்டு போயிட்டாருன்ட்டு முகந்து பார்த்தாருன்ட்டு ஒருத்தர் கையை வெட்டுறாரு, கணவன் வந்து ஒருத்தர் மூக்க அஞ்சிறாரு, ஏன்னா முகர்ந்து பார்த்தாருன்ட்டு. அப்ப கணவன் வர்றாரு, என்னன்னு கேட்டாரு, சிவனுக்கான பூவை இவர் முகர்ந்து பார்த்தார். அப்படியா, எடுத்தது கைதானே, முதல்ல கையை வெட்டி இருக்கணுமேங்கிறார். இதெல்லாம் பக்தி இலக்கியம். நம்மை ஆதிக்கத்திற்கு இணங்கி போக சொல்வது பக்தி இலக்கியம். அரசனுக்கு இணங்கி போ, புருஷனுக்கு இணங்கி போ, நீ இறைவன் பெயரால் பிராமணனுக்கு இணங்கி போ என்று இணக்கம் சொல்லுக்க வற்புறுத்துகின்ற அந்த பக்தியை மறந்து என்று சுயமரியாதை என்ற ஆணுக்கும் பெண்ணுக்கும் சுயம் உண்டு, சுயமரியாதை உண்டு. அதை தக்க வைக்க வேண்டும் என்றால் வைதீகத்தை புரிந்து கொள்ளுங்கள், வைதீகத்தை புறம் தள்ளுங்கள். நாம் நம்மை மதித்தாக வேண்டும். ஒவ்வொருவரும் தம்மை மதிக்காமல் பிறரை மதிப்பதால் மட்டும் விடியல் வந்து விடாது. நாம் தான் கருவி, மாற்றத்துக்கான கருவி மற்றவர்கள் அல்ல, நாம் தான். நம்மை மாற்றுவதற்கு இந்த வைதிக விஷமத்தை புரிந்து கொள்ளுங்கள். காலங்காலமாக இருக்கும் சதியை முறியடிப்போம், ஒன்றுபட்டு முறியடிப்போம். நன்றி, வணக்கம்.